ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் இந்த வருடத்துக்குள்ள ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வெளிவந்திருக்கு. ஸோ நீண்ட காலமா நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல உலக நாயகன் அவர்களுடைய நடிப்புல இந்தியன் 2 படம் அண்ட் இந்தியன் 2 இந்தியன் 3 இந்த இயர் ரெண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும்ன்ற அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாம அண்ட் கூடிய சீக்கிரத்துல கமல்ஹாசன் அதாவது KH234 படம் வந்து மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷன்ல கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. படத்தினுடைய ஷூட்டிங் சென்னையில கூட இப்போ ரீசெண்டா நடந்திருந்தது. இதனுடைய தொடர்ச்சியை பார்த்து ஸ்கெடியூல் வந்து பாத்தீங்கன்னா செர்பியால வந்து எடுக்க போறாங்களாம். ஸோ அதுக்காக படப்பிடிப்புக்காக தேவையான வேலையெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குதான். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அங்கே போயிட்டு அந்த ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோன்றத அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷன்ல காற்று வெளியீடு படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அங்க செர்பியால தான் நடந்திருக்குது. ஸோ இந்த அப்டேட் வெளிவந்ததுல இருந்து கமல்ஹாசன் அவர்களுடைய படம் இந்த வருஷத்துல நிறைய வரப்போகுதுன்றதுல உலகநாயகனுடைய ஃபேன்ஸ்லாம் சம குதூகலமா இருக்கிறாங்க. ராஷிகானா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஷோல்டர் பேட்டர்னில் ரிச் பேட்டர்ன் பாடி கான்ட்ராஸ்டில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அண்ட் இந்த திரைப்படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில இந்த படம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் பரபரப்பா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ்க்கான சேல் எல்லாமே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதாவது படத்தினுடைய OTT ரைட்ஸை இப்போ நெட்ஃபிளிக்ஸ் அவர்கள் வந்து செம்மையான ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த அப்டேட் வெளிவந்ததுல இருந்தே எஸ் படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே பயங்கரமா வியாபாரமா இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரசிகர்கள் மேல இன்னும் அதிகமாவே இருக்குது. மமிதா பைஜு அவங்களுடைய பிரேமலு படத்தினுடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ல சூப்பரான போட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். ஒடேலா ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு இந்த திரைப்படம் 2022 OTTல ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான திரைப்படமா வலம் வந்திருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஒடேலா 2 அப்படின்ற பார்ட் 2 வந்து எடுக்க போறாங்களாம். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் அது வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லரா வந்து இருந்தது. அண்ட் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருது. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான டெக்னிக்கலாக வந்து அது அட்வான்ஸ்டாகவும் காட்ட போறன்ற அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க. டெல்னா டேவிஸ் ட்ரெடிஷ்னல் ஹாஃப் சாரியில் இப்போ அவங்க எடுத்த ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய ஷூட்டிங்ல பயங்கர பிஸியா போயிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவருடைய போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகி செம்ம வைரலா போயிட்டு இருக்குது. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் பாயம்புலி. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் SP முத்துராமன் அவர்கள். அண்ட் இந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த படத்துல அவர் ஓட்டி இருந்த அந்த பைக் வந்து இப்போ AVM ஹெரிட்டேஜ் மியூசியம்ல வச்சிருக்காங்க. ஸோ அங்க போயிருந்த நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பைக்ல உட்காந்து ஒரு போட்டோ வந்து எடுத்து அதை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. அது இப்போ பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. பிரியா பவானி சங்கர் இப்போ வந்து வெக்கேஷனுக்காக வெளிநாடு போயிருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய வின்டர் வெதருக்கு ஏற்ற மாதிரியான வின்டர் ஜாக்கெட் வேர் பண்ணி அதில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
டைரக்டர் வித்யாகருடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா காமி. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல விஸ்வாக் சென் வந்து நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் 8ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்நிலையில இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மிருணால் தாக்கூர் இப்போ ரீசெண்டா அவங்களுடைய ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் அந்த கலர் காம்பினேஷனில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் இன்னும் கார்ஜியஸாக இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். நாஸ்லின் மற்றும் பைஜு மமிதாவுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிரேமலு. அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ வரைக்கும் 50 crores வந்து வசூல் வாங்கியிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ இந்த படத்தை தெலுங்குலயும் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ அதுக்கான ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌலி அவர்களுடைய சன் கார்த்திகேயா அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிலையும் இப்போ வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து என்ன மாதிரியான ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராஜமௌலி அவர்களுடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் பாகுபலி. அண்ட் அந்த பேட்டர்ன்லேயே வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் வந்து வில் அம்பை வந்து விடுற விதமா அந்த ப்ரொமோ வந்து கொடுத்துருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. பிரியங்கா மோகன் அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான சல்வார் சூட்ல எடுத்த போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்கி பிங்கி கேர்லா இருக்கிறாங்க. அண்ட் அதுல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் பிரிண்டா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் தமிழ் சினிமாவில் பல காமெடி படங்களை கொடுத்து ஹிட் டைரக்டராக வலம் வந்தவர் தான். அண்ட் அவருடைய திரைப்பயணம் எஸ்எம்எஸ் படத்து மூலயமா ஆரம்பிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பல வெற்றி படங்களை காமெடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் கலக்கியிருந்தார். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிரதர். அண்ட் இந்த படத்தினுடைய ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அடுத்ததா அதிதி மற்றும் அதர்வாவுடைய காம்பினேஷனில் படத்தை வந்து எடுக்க போகிறதா அப்டேட் வெளிவந்திருக்குது. ஸோ இது கேட்டதுலேருந்து அதர்வாவுடைய ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஹன்சிகா மோட்வானி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்கக்கூடிய ஃப்ளேர்ட் பேட்டர்ன் ஸ்கர்ட்டோட பிளேசர் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. இனி இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல விப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.